அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்கள் சிவா. தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம். இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் நாணுடைமை. குறள் எண் 1011. கருமத்தால் நாணுதல் நாணும் திருநுதல் நல்லவர் நாணு பிற. அதாவது நாணம் என்பதை வள்ளுவர் இரண்டாக பிரிக்கிறார். அதாவது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய நாணம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா, இழிவான செயல்கள் செய்வதற்கு முன்பதாக வெட்கப்படக்கூடிய அந்த ஒரு நாணம் எல்லாருக்கும் இருக்கணும். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அழகிய நெற்றி கொண்ட பெண்கள் இயல்பாக அவங்களுக்கு வரக்கூடிய நாணம். இந்த இரண்டு நாணம் தான் வள்ளுவர் கூறுகிறார். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில நாம் தவறான செயல்கள் செய்யும்போது அந்த நாண பண்பு, அதை வெட்கப்படக்கூடிய அந்த பண்பு வர வேண்டும். அப்படி வந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.